ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். வெல்கம் டு ட்ரெண்டிங் தீசிஸ். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் சரி வந்து ஒரு சில நாட்களாக ஒரு 2-3 நாட்களாக வந்து சிலிண்டரோட தட்டுப்பாடு வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அதுவும் சமையல் எரிவாயோட சிலிண்டர் தாங்க அதிகரிச்சிருக்கு. அதனால் என்ன நிலவரை இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கோட முக்கிய காரணம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் வந்து இப்போ வந்து தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஏன் அந்த தட்டுப்பாடு வந்து ஏன் அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், மத்திய கிழக்கு இந்தியாவில் வந்து போர் நடந்துகிட்ருக்கு. அந்த போர் தான் முக்கிய காரணம். அந்த போரால் தான் இந்தியா, என்னதான் அந்த போர் வந்து அங்கே தான் நடந்தாலும், துப்பாக்கி சூடு அங்கே சத்தம் கேட்டாலும் அது இந்தியாவோட சமையல் கட்டு வரைக்கும் பாதிக்கும்னு நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க, நானும் நினச்சில்ல. அது வந்து இந்தியாவை வந்து பாதிக்குது, ரொம்பவே பாதிக்குது. எல்பிஜி விநியோகம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் உணவுகளின் விலை வந்து இப்போ அதிகமாகிருக்குன்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறது, டீ கடையில் டீ முதல் பிரியாணி வரை எல்லா இடத்துலையும் வந்து நம்மளோட விலை வந்து அதிகமாகிடுச்சு. ஏன் எல்லாத்துக்கும் ஒரே காரணம், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. ஓகேங்களா. ஹோட்டல்கள் வந்து சில இதெல்லாம் மூடிட்டாங்க. எல்பிஜியோட தட்டுப்பாடு இருக்குதுப்பா, நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்றதுனால மூடிட்டாங்க. சிலிண்டர் முன்பதிவிலும் புதிய கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். இதனால் வந்து மக்கள் அனைவரும் வந்து பெரும்பாலும் சிரமத்திற்கு வந்து உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அதுவும் முக்கியமாக என்னென்ன நகரத்தில் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நகரமான சென்னை மற்றும் டெல்லி, இந்த 2 இடத்துலும் இந்தியாவோட தலைநகரம் சரி, தமிழ்நாட்டோட தலைநகரம், இது 2த்திற்கும் வந்து முக்கியமான பாதிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெருக்களில் இருக்கிற வந்து தேநீர் வந்து 10 ரூபாய் வந்து இருந்தது. இப்போது வந்து 15 நாட்களாக, ஒரு 2 நாட்களாக வந்து 15 ரூபாய் வந்து தன்னுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. இதற்கு ஒரே ஒரு காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடு. சரிங்களா. மேலும் மும்பையில் வந்து 20% அதிகமான ஹோட்டல்கள் வந்து மூடிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஹோட்டல்லாம் இருப்பில் இருக்கிற வந்து சிலிண்டர்லாம் நாங்களும் தீர்ந்ததும் கடையை மூடிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வந்து புகழ்பெற்ற பிரியாணி கடையில் பழைய காலத்துக்கு போயிட்டாங்க இவங்க. அதுக்கு அட்வான்ஸ்டாக விறகு அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எல்பிஜி தட்டுப்பாடு வந்து அதிகமாகிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்து விறகு அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் வந்து ஐடிக்கார் டிஆர் இதில் வந்து தோசை ரொட்டிக்கெல்லாம் நோ சொல்லிட்டாங்க. எல்பிஜி வந்து தட்டுப்பாடாக இருக்குது, எங்களால் இனிமேல் தோசை ரொட்டிலாம் போட முடியாது, அதெல்லாம் நோ சொல்லிட்டோம். சுலபமாக எது டக்குன்னு சமைக்க முடியுது, சாதம் தான்ப்பா இனி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என எங்கு பார்த்தாலும் கேஸ் ஏஜென்சிகளுக்கு முன்னால் மக்கள் காத்து நிற்கின்றனர். எங்கே பார்த்தாலும், அங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் கேஸ் ஏஜென்சி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் கூட்டமாக போகிறாங்க. எல்லாத்துக்கும் கேஸ் தட்டுப்பாடு. ஏன்னாங்க அந்த போர் எப்போ முடியுது, இப்போ வந்து போர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிட்டா வந்து நம்மளுக்கு வந்து விநியோகம் வந்து எதுவுமே ஆகாது, எல்லாமே சீக்கிரம் கிடச்சிரும், பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்ற நிலமை வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஆனால் போர் வந்து ஒரு வார காலமாக வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. அந்த போர் முடிகிற மாதிரியே தெரியல. போர் முடிய நீண்ட காலம் எடுத்துக்கிட்டால் அது வந்து இந்தியாவை வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிற சூழ்நிலை வந்து உருவாகிடும். ஓகேங்களா. முக்கியமான ஒரு நிகழ்வு, உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜான்சி என்ற இடத்துல வந்து 18 லட்சத்து மதிப்பான 524 சிலிண்டர்கள் உள்ள லாரி வந்து ஒன்று கடத்தப்பட்டிருக்கு. கடத்தப்பட்ட லாரி கிடச்சிருச்சு, பட் சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை. எவனோ கலவண்டாயா.
அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் என்னதான் பண்ணுறதுன்னு நம்ம மட்டும் பேசிகிட்டு இருந்தால் எப்படி? அரசாங்கம் ஒன்று சொல்லியிருக்கான். அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அரசாங்கம் இந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் என்ன தான் பதில் சொல்லுது? என்னதாயா சொல்லுவீங்க? சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் இந்த மாதிரி தட்டுப்பாட்டில் இருக்கோம், மக்கள்லாம் சிரமத்துக்கு ரொம்பவே உள்ளாகியிருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க அரசாங்கம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு தரப்பிலும் கேஸ் விநியோக தரப்பிலும் 2 விதமான கோரிக்கையை வந்து வைக்கிறாங்களாம். அரசிடம் போதிய கையிருப்பு உள்ளது, ஆனால் அது வந்து இப்போ கொஞ்ச காலத்துக்கு வரும். ஆனால் நீண்ட காலம் வந்து இந்த போர் நீடிச்சா இந்தியர்களோட நிலைமை கேள்விக்குறி தான் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது சிலிண்டர்கள் வாங்கிய 25 நாட்களுக்கு பிறகுதான் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியும் என விதிமுறை மாற்றப்பட்டுள்ளது. இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலிண்டர் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 25 நாட்கள் கழித்து தான் அடுத்த சிலிண்டர் வாங்குறதா முன்பதிவு பண்ண முடியும் அப்படின்னு வந்து புதிய ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தட்டுப்பாட்டை பயன்பாட்டிற்கு விற்பனை விலை செய்வதால் கடும் தண்டனை. இந்த தட்டுப்பாட்டை வந்து ஒரு காரணமாக வச்சுன்னு இந்த ஒரு சிலர் வந்து விற்பாங்க பார்த்தியா விலை அதிகமாக. அப்படி யாராவது விலை அதிகமாக விற்றாங்கன்னா, இந்த சூழ்நிலையை வந்து கையாண்டு விலையை வந்து அதிகரித்து விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகத்திலும் வந்து அவங்களோட வந்து தட்டுப்பாட்டை வந்து சரி செய்கிற விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இன்னையோட ரேட்டில் வந்து 868.50 பைசா அப்படின்னு இருந்த முன்னாடிலாம் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி விற்றுட்டு இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி எவ்வளோ விற்குதுன்னா 928 ரூபாய் 58 பைசா வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தட்டுப்பாட்டெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கு அரசியல்வாதிகளும் வந்து சொல்கிறாங்க, இந்த தட்டுப்பாட்டெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, இயல்பான சூழ்நிலை திரும்பியவுடன் தட்டுப்பாடுகள்லாம் நீங்கிடும், இயல்பான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும் அப்படின்னாங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இது மாதிரி முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது தவமூர்த்தி மற்றும் ட்ரெண்டிங் தீசிஸ். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தவமூர்த்தி. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.